You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை தியானித்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரம்பத்தில் ஒவ்வொரு வசனமாய் நாம் அப்படியே தியானித்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ ஒரு பகுதியாக, ஏன்னா இதில் நிறைய வசனங்கள் இருக்குது, ஏராளமான காரியங்கள் இருக்குது. அவைகளை ரொம்ப சுருக்கமாய் எவ்வளோ முடியுமோ அவளை சொல்லி உங்களுக்கு அந்த வசனங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படணும். போன எபிசோடில் உப்பை குறித்தும் ஒளியை குறித்தும் நாம் பேசுவதை கேட்டோம். அதன் தொடர்ச்சியை வரக்கூடிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய சில காரியங்களை இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே போன எபிசோடில் சொல்லும் போது உப்பை குறித்து இன்னும் ஏராளமான காரியங்கள் சொல்ல வேண்டும் என்பதாய் பாஸ்டங்க சொன்னாங்க. ஆனாலும் அது தனி எபிசோடாக ஒருவேளை உப்பை குறித்தே நாம் எடுத்து, ஏன்னா உப்பு ரொம்ப முக்கியம், அது என்ன சபையோட நம்மோடு கூட எப்படி கலவுகிறது என்பதை நாம் தியானிக்கலாம். ஆனால் இப்போது தொடர்ந்து முன்னேறி போகிறதுனால இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜான் பீட்டரை அவர்கள் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் நமக்காய் வாசிப்பார்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதை சொல்லுகிறேன் என்பதை இந்த பேரா முடிவில் இயேசு சொன்னதாக மத்தேயு பகுதியில் சுவிசேஷத்தில் அவர் எழுதி முடிக்கிறார். இதை குறித்து நாம் இந்த 4 வசனங்களை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். முக்கியமான சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து முதலாவது நம்ம மத்தியில் இருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவங்களோடு கூட இணைந்து நாம் இந்த வசனத்தின் காரியங்களை கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதான சத்தியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக நமக்கு எடுத்து உரைக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கரத்தில் இருக்கிறதான வேதத்தை 2 பகுதிகளாக பிரித்து நம்மால் தியானிக்க முடியும். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையின் பிரமாணம் என்பது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதாக வேதத்தை நாம் வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாக நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தினானாலும் தீர்க்கதரிசிகளானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். இதை அவர் சொல்வதற்கு என்ன காரணம்? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தை, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மிகவும் வைராக்கியமாக கை கொள்கிறதான ஒரு கூட்டத்தார். அப்ப இவருடைய போதனைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு மாறாக இருக்கிறது என்று சொல்லி இவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை எடுத்து உரைக்கிற காரியம் தான் 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் பாருங்க, நியாய பிரமாணத்தை ஆனாலும்
தீர்க்க தரிசனங்களானாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்க. அப்ப அவங்க என்றாங்க, இவர் ரெண்டுத்தை அழிக்கத்தான் இவர் வந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணம், ஏன்னா இதருடைய வாழ்க்கையில ரெண்டு காரணம் ரொம்ப முக்கியம். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், தீர்க்க தரிசிகள். இவைகள் தான் அவர்கள் மிகவும் மேன்மையாக எங்க தீர்க்க தரிசிகள் சொல்லி இருக்கிறார்களே, மோசே சொல்லி இருக்கிறார் என்று தான் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லி காட்டுவார்கள். இது இவருடைய போதனைகள் ரெண்டுத்துமே அழிப்பதற்காக இவர் வந்து இருக்கிறாரோ என்று அவங்களுக்குள்ள எண்ணிக்கொள்கிற பொழுதுதான் இயேசு இந்த காரியத்தை எடுத்து உரைக்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களானும் அழிப்பதற்கு வந்தேன் என்று நீங்க எண்ணிக்கொள்ளாதுங்க. அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுக்கு நான் வந்தேன். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்காக தங்கள் திராணிக்கேற்றபடி ஆடுகளை மாடுகளை வாங்கி புறா குஞ்சுகளை வாங்கி பலி செலுத்த வேண்டும். இது மோசையின் மூலமாய் கொடுக்கிற நியாயப்பிரமாணம். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிக்கு மேசியா வருவார் என்று உரைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து எடுத்து உரைத்து இருக்கிறார்கள். பாவத்தை குறித்து எடுத்து உரைத்து இருக்கிறார்கள். மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து எடுத்து உரைத்து இருக்கிறார்கள். இதை ரெண்டுமே நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு எடுத்து உரைக்கிறார். ஏன்னா அவங்க எண்ணத்தை மாற்றுகிறார். இதில் நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு அநேக நம்மை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்தை அநேக தப்பாக புரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறபடினாலே நாம் செய்ய வேண்டியது, கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, அவர் எதற்காக வந்தாரு, அவர் நோக்கம் என்னன்னு நோக்கத்தை தெரியாதபடி அவர் ஒரு அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். உலகத்துக்குரிய காரியத்துக்காகவே நாம் இயேசுவை எடுத்து உரைக்கிறோமை தவிர அவர் மூலமா நமக்கு மீட்பு உண்டு, அவர் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது என்ற சத்தியத்தை பிரசங்கிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கிறது. வியாதியா, கர்த்தருக்கு வா சுகமாக்குறார். உன் பிரச்சனையா, கர்த்தருக்கு வா சுகமாக்குறார் என்று உலகத்துக்குரிய காரியத்தை சொல்லித்தான் அழைக்கிற கூட்டம் இருக்கு. ஆனால் இயேசு பிரசங்கத்தை பார்த்தா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அதை தான் சொல்வாரு. 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தாலும் அவருடைய அஸ்திவாரம் உபதேசமும் அப்படித்தான் இருக்கும். 21 கடிதத்தை வாசித்து பார்த்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை பூமியில வாழ வேண்டும், யார் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை குறித்து எடுத்து உரைக்கிறார்கள். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக இயேசு வரல, நியாயப்பிரமாணத்தின்படியே தன்னை ஒப்பு கொடுக்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நியாயப்பிரமாணம் எடுத்து உரைக்கிறது. ஒரு பாவம் அறியாத இயேசு நமக்காக தன் ஜீவனை தந்து கிருபாதர பலியாக மரித்ததினாலே நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தாரு? நிறைவேற்றினார் என்று சொன்னார். அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்துள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகிறது மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப எல்லாமே நிறைவேறும். எல்லாமே மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நிறைவேறும். அதைத்தான் எடுத்து உரைக்கிறார். இதெல்லாம் சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, 20 வசனம் மேற்கொண்டு ஊழியர்கள் பேசுவாங்க. 20 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வேத பாதகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி. அப்போ 2 பேர் சொல்றாரு. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில வேத பாதகரும் பரிசேயரும் சதிசேயர்களும் அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். இவங்களுடைய தன்மையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது வேத பாதகர் பரிசேயர் என்பவருடைய நீதி, இவங்க என்ன நீதின்னு சொன்னா இவங்க சுயநீதி, நியாயப்பிரமாணத்தின்படி சுயநீதியில இவங்க நடக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நீதின்னு சொன்னா நம்முடைய நீதி எது தெரியுமா? தேவநீதி. நம்முடைய நீதி தேவநீதி, அவங்களுடைய சுயநீதி. நியாயப்பிரமாணம் சுயநீதி, இது தேவநீதி. ஏன்னா தேவநீதி நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது, எல்லாம் நமக்கு அவர் செய்து முடித்து விட்டார். சுயநீதி நீ செலுத்தணும், பலி நீ செலுத்தணும், அதுதான் சுயநீதி. நாம தேவநீதி, நீ எதுவும் பாவத்துக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, தேவனை செய்து முடித்தார். வேத பாதகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சுயநீதி இல்ல, தேவ நீதி நிறைவேற்றப்படணும். ஏன்னா பரிசேயர், வேத பரிசேயர் என்பது சதிசேயனுடைய போதனை தெரியுமா? பரலோகத்தை பூட்டு போடுகிற போதனை.
அவங்களும் பிரவேசிக்க மாட்டாங்க, பிரவேசிக்க போறவங்களே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட போதனை தான் அவங்களது. அது சுயநீதி. ஆனா தேவ நீதி, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவ நீதி. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன பிதாவிடத்தில் வரான். இது தேவ நீதி. புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் அவங்களுக்கு யூத ஜாதி, எபிரேய ஜாதி. இப்ப நமக்கு ஜாதி இல்லை, நமக்கு ஒரே பேர் வச்சுட்டாரு. ஏற்றத்தாழ்வு இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை, எல்லாருக்கும் ஒரே பேரு விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் நமக்கு வச்ச பேரு விசுவாச மார்க்கத்தார் கூட்டத்தில் இருக்கிறோம். அதனால நாம் தேவ நீதி நடந்தால் நாம் பரலோகத்தில் போய் சேர்வது நிச்சயம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துக்கான விளக்கத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இதுல இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது. கூடுதலாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயாவை நமக்கு பகிர்ந்து கொள்வார். 17ஆம் வசனம் முதல் 20 வரைக்கும் இன்னும் கீழே கூட நாம பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தோடு சேர்த்து ஒப்பிடப்பட்ட வார்த்தைகளை தான் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஒரு பகுதி என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனையில் பார்க்கின்ற விஷயங்கள். ஆண்டவர் 2 காரியத்தை குறிப்பிடுகிறார் 17ஆம் வசனத்தில். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு இந்த வேறு விதங்களில் அவரவர்களுக்கு ஏற்றபடி மனசாட்சியின்படி அவர்களை அந்தந்த காலங்களில் நடத்தினார். மோசே மூலமா சீனாய் மலையில் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட பின்புதான் நியாய பிரமாணம். மனதின்படி அவரவர்கள் மனசாட்சியின்படி வாழ்ந்த நிலையில் ஒரு பிரமாணத்துக்குட்பட்டு ஜனங்கள் நடக்க வேண்டும். அது நியாயப்பிரமாணம். இதை குறித்து விளக்கமா பைபிள்ல படித்து கொண்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனம், அந்தந்த தீர்க்க தரிசனம் என்பது என்ன, பிற்காலங்களில் தேவ பிள்ளைகள் என்னென்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும், தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி அவர்களை ராஜாக்கள் ஆட்சி செய்வதற்கும், அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்தால் அதை எப்படி அவர்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் குறிப்பிடப்படுகிற காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள். அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை தான் சொல்றாரு. அப்ப இது குறிப்பா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயம். வேதம் 2 பகுதியாக உள்ளது. அதுல ஒரு பகுதி பழைய பிரமாண உடன்படிக்கை என்றும் புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு. இதை பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் போது அதுல இந்த 2 காரியம் முக்கியப்பட. மல்கியா வரைக்கும் பார்க்கும்போது, மோசே முதற்கொண்டு மல்கியா வரைக்குமே என்ன பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள். அது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை நான் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யார்னா வார்த்தையாகிய தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். எதற்காக இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறேன், சொன்னவர் நிறைவேற்றினன்னு சொன்னாரு. சொன்னவரே அதை அழிக்க முடியாது, சொல்லிட்டு அழிக்க முடியாது. எஸ்தர் புஸ்தகத்திலும் தானியேல் புஸ்தகத்திலும் ஒரு சம்பவத்தை படிக்க முடியும். எஸ்தர் சம்பவத்தில் ஆமான் ஒரு தீமையான திட்டங்களை வகுத்து யூத ஜனங்களை அழிப்பதற்கு தந்திரமாய் அந்த மோதிரத்தை அடையாளம் காட்டி கையெழுத்து போட வச்சான். ராஜா கிட்ட போகும்போது ராஜா என்ன சொல்றாரு, இதை நான் மாற்ற முடியாது, கையெழுத்து போட்டாச்சுன்னா அதை ராஜாவே போட்டவரே மாற்ற முடியாது. அதே போல தானியேல் புஸ்தகத்திலும் தரியு ராஜா அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தானியேல் ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபம் பண்ண நாட்களில் அவரை பிடிக்காத மற்ற ஜனங்கள் அங்க இருந்தவங்க அவரை குற்றப்படுத்தி சிங்கத்தை கெபியில போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அந்த நிலையில் இவர் இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஜெபம், இவருடைய தெய்வீகம், பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்த சம்பவங்கள், இதை அந்த தரியு ராஜா பார்த்தபோது அவருக்கு பொய்யா தானியேலுக்கு தான் இந்த ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல, கையெழுத்து போட்டாரு. அப்போ இந்த வந்த பிறகு அவராலே மாற்ற முடியல. அதனால கதறாரு. அந்த சம்பவங்கள் அவருக்கு ஆதரவா, தானியேலுக்கு ஆதரவாக தரியு சொன்னதை பார்க்கிறோம். ஏன் குறிப்பிடுறேன், கையெழுத்து போட்டவரே அதை சட்டத்தை மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இது யாரு, ஆண்டவர் தான் கொடுத்தாரு.
இவர் தான் கொடுத்தவர். அப்ப இவரை மாற்ற முடியாது. அதனால்தான் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மணிபுத்திரரும் அல்ல, தான் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், அதை நிறைவேற்றுவார் என்பதாக. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவர் தீர்க்க தரிசனமோ நியாயப்பிரமாணமோ அழிக்கிறது யாருன்னா எதிராளிகள். நிறைவேற்றுகிறவர்கள் யார்? நிறைவேற்றுறவங்க யாருன்னா அந்த முதலீடு போடுறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அது லாஸா நஷ்டமா போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அதை வளம் பெற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்க என்ன சொல்றார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் அழிக்க வந்தவர் அல்ல, நானே என் வாய் திறந்து சொன்ன, நானே இந்த சட்டங்களை இயற்றின, என் ஜனங்களுக்கு இந்த பிரமாணங்களை நானே கொடுத்தேன். எதற்காக தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் என்று சொன்னால், ஜனங்கள் வழிதப்பி போய்விடக்கூடாது. நிறைய வழி தவறி போவதற்கு, தப்பான வழியிலே போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேவ ஜனங்கள் தேவனை நோக்கமாய் வைத்து தேவ வழியில் நடந்து தவறான வழிக்கு போய் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் சரியான வழியிலே சென்று சரியான பிரமாணம், வசனமே சொல்ற நியாய பிரமாணம், அநியாய பிரமாணங்கள் நிறைய இருக்குல்ல, நியாய பிரமாணம். இப்ப தேவன் யார்? நியாயத்துக்குரியவர். அந்த ஆண்டவருக்கு எதிரியானவன் யார்? அநியாயமாய் செயல்படுகிறவன். தேவ பிள்ளைகள் இதில் நடக்க வேண்டும் என்று அதை சொன்னவர் நிறைவேற்றுகிறார். சரி, எப்படி நிறைவேற்றினார்? ஒரே வார்த்தை நான் சொல்றேன், இயேசுவின் கீழ்ப்படிதலினால். பழைய ஏற்பாட்டுல பலிகள் செலுத்தப்படணும், இதெல்லாம் இந்த பிரமாணங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார்? தம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது அவர் எப்படி கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்க முடியும். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக வந்தார். இப்படி இது சடங்குகள் அல்ல. பழைய ஏற்பாடு சடங்குகள் போல அனுசரிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தைகளை சொன்னவர் ஒரு சடங்காக அல்ல, தன்னையே பலியாய் படைத்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு எழுத்தின் வடிவாக தீர்க்க தரிசனமாய் நியாயப்பிரமாணமாய் எழுதப்பட்டது. ஆனால் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரைக்கும் படிக்கும் போது, அவர்கள் மனதில் நான் எழுதுவேன் என்று ஆண்டவர் இந்த பிரமாணத்தை, இந்த வார்த்தைகளை மனுஷன் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஆக மனிதர்கள் பழைய ஏற்பாடு அது 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 ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். அதை நாம முழுமையா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து நாம் அவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதற்குள்ள பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் வார்த்தையின் உச்சகட்டம். நாம் அதை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த வசனத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பிச்சரை அவர்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். 4 வசனங்கள் இருக்கிறது. இந்த 4 வசனத்துல விடப்பட்ட காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. அதுலயும் நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக நாம் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 4 வசனத்திற்கு நியாய பிரமாணம் நிறைவேறுதல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது பிரமாணத்தை அழிக்கும்படியாக அல்ல, நியாய பிரமாணத்தை அழிக்கும்படியாக அல்ல. இங்க நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்கள் ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பதம் பழைய ஏற்பாட்டை குறிப்பதாக யூதர்கள் கருதுவார்கள். எதுனா நியாய பிரமாணமோ தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டை குறிக்கிற ஒரு பதம். அது அவர்களுடைய நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனா பழைய ஏற்பாட்டை குறிக்கிறதான ஒரு பதமாய் அவர்கள் வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே நான் வந்தேன் என்பதை அநேக தரம் ஆணித்தரமாக சொன்னார். அதை நாம் ஏற்கனவே நமக்கு முன்பாக பேசின
ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்ப பேசினாங்க. அப்போ ஆண்டவர் 18ஆம் வசனத்துல வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்கு வரல, அவர் நிறைவேற்றத்தான் வந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை இயேசு சொன்னார். அப்ப பாருங்க, பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த இயேசு சில காரியங்களை ஆண்டவர் செய்து முடிச்சார் வாழும் பொழுது. இப்போ உதாரணமா சகேயு வீட்டுக்கு போனார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்று சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்து அன்பினாலே அதை அப்படியே மூடி விட்டார். தன்னை போல பிறனை நேசி என்று சொல்லி அன்பினாலே அதை கவர் பண்ணிட்டார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை அழிக்க இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்தில் நின்று ஒரு புதிய வழியை இயேசு காண்பிக்க வந்தார் என்று இங்கே நாம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றும்படியாக வந்தார். மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ற, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கூடவே இருந்தவங்க ஒரு குற்றம் அவரை சாட்டிட்டே இருந்தாங்க. ஒரு பேரை வச்சுட்டாங்க அவருக்கு, இவர் பாவிகளுடைய சிநேகிதன், இவர் எங்க பார்த்தாலும் பாவிங்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரிசேயர் இவருக்கு ஒரு பட்ட பேரே வச்சுட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை இல்ல, நானு கிருபையின்படி நீதிமானை தேடி வரல, பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன், நீங்க போய் சிந்தித்து பாருங்க என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் அதான் கரம் விரிச்சு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை படி செய்வதே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்றார். அப்போ வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்த காரணம் என்ன? மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்த காரணம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. அப்போ இங்க ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்ற, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. நம்ம எபிரேய லெட்டர்ஸ்ல 22 லெட்டர்ஸ் இருக்கிறது. அதுல 10வது லெட்டர்ஸ் இப்ப ஆல்பபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அலஃப், பேத், டெலத், கமல், இதுல வந்து யோத் என்ற ஒரு வார்த்தை 10வது வார்த்தை. அந்த லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆல்பபெட்டிக்ஸ்லயே ஒரு சின்ன வார்த்தை, நம்ம கமா போடுற மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன எழுத்து, அதுதான். அப்ப அந்த சின்ன எழுத்து கூட பைபிள் இருந்து நீக்கப்பட முடியாது, அது நிறைவேறும் என்று வசனம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. இப்ப நம்ம ஏபிசிடில எந்த லெட்டர் பெரிய லெட்டர், எந்த லெட்டர் சின்ன லெட்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு. ஆனா ஹீப்ரு லெட்டர்ஸ்ல சும்மா ஒரு கமா போல ஒரு கார்னர்ல கொஞ்சம் வரைகிறது போல யோத் அப்படின்றது 10வது வார்த்தை. அந்த சிறு எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஒன்னும் நம்ம வேதத்துல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்ப ஆண்டவர் நிறைவேற்றுதலாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப நியாய பிரமாணம் அப்படின்னு சொன்னா நம்ம 10 கட்டளைன்னு நினைச்சு கூடாது. 10 கட்டளைல எந்த கட்டளை பெரிய கட்டளை, எந்த கட்டளை சின்ன கட்டளை அப்படின்னு எல்லாம் இல்லை. எல்லா கட்டளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுதான். எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லைன்னு சொன்ன காரணம் இதுதான் ஆண்டவர். அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது, ஆகையால் 19வது வசனம், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலையும் சிறிதொன்றாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ சின்ன காரியம் பெரிய காரியங்கள் சொல்ல, வசனத்தை வசனமாக நாம் கை கொண்டு நாம் நடக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். வசனத்தை, there is no compromise in the word. வசனத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயோ சரி ஒத்து போயிடலாம், உலகத்தோடு ஒத்து போயிடலாம், இது உலகத்தோடு சம்பந்தப்படுத்தலாம் இல்ல. வசனம் வசனம் தான். நியாய பிரமாணம் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த காரியம் அதாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதைதான்
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்யவும் தகுதி உள்ளவனாக்கும்படி நம்மை நிலை நிற்க செய்கிறது இந்த வேத வசனம். வானம் பூமி ஒடிந்து போனாலும் ஒழியாத வார்த்தை தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இயேசு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேறி நல்ல ஒரு மார்க்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமா தியானித்துட்டு வரோம். இதுல இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே 17-18 வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் 19-20வது வசனத்துல முக்கியமாய் 2-3 காரியங்களை பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டா, கற்பனைகளை மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன், 2வது அவைகளை கை கொண்டு போதிக்கிறவன். ஒன்று மீறி போதிக்கிறவன், 2வது கை கொண்டு போதிக்கிறவன். அது மட்டுமல்லாதபடிக்கு பரலோகத்தில் பிரவேசிக்கிறவன் யார் என்பதை 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, முதலாவது மீறி போதிக்கிறவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில எதையும் நாம என்ன செய்யக்கூடாது, மீறி போதிக்க கூடாது. 2வது கை கொண்டு போதிக்கிறவன் தான் பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான். அப்போ தேவன் விரும்புகிறது என்ன, அந்த வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். கை கொண்ட பிறகுதான் நாம என்ன செய்யணும், போதிக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல 19வது வசனத்துல தெளிவாய் பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்றால், மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்றாய் கவனிங்க, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? செம்மையாய் நடந்தால் அவருடைய வார்த்தை என்ன செய்யுமா, நன்மை செய்யும். அப்போ எப்போ செம்மையாய் நடக்க முடியும் என்று சொன்னால், அதை கற்றுக்கொண்டு போதிக்கும் போதுதான் நாம் செம்மையானவர்களா இருக்க முடியும். நமக்கு எதுவுமே தெரியாம போச்சா ஒண்ணுமே இல்லை. அப்போ நாம் கற்றுக்கொண்டால் செம்மையான காரியங்களை என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். அடுத்தபடியாக சகரியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சகரியா 8வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, வாசிப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உண்மையை பேசணும். அங்க என்ன செய்யறாங்க, மீறி போதிக்கிறார்களாம். அதாவது உண்மையை மீறி தவறாய் போதிக்கிறார்கள். ஆனா இங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வசனத்தின்படி பார்த்தால் கை கொண்டு என்ன செய்யணும், போதிக்கணும். மீறி எதையும் பேசக்கூடாது. அடுத்த வாசிக்கலாம். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நியாயம் தீருங்கள். அநியாயமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அங்க அநியாயமா பேசுறவன் என்னை குறித்து, மீறி பேசுகிறவனை குறித்தும், அது மட்டுமல்லாதபடி கை கொண்டு பேசுகிறவனை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நாம ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். அப்ப இதெல்லாம் தேவனுடைய கற்பனையா இருக்குது. அப்ப அந்த கற்பனையை நாம மீறி போதிக்க கூடாது, கை கொண்டு போதிக்க வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. அப்ப என்ன அர்த்தம், நீதியின்படி நடக்கணும். அப்போ அங்க வசனத்துல பார்க்கும்போது, வேத பாரகர் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்களாம், சொல்லுகிறார்களாம், அதன்படி செய்கிறது இல்லை. கற்பிக்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்யறதில்லை. அப்போ அங்க வசனம் என்ன சொல்லுது, உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால். அப்போ நாம எப்படி இருக்கணும், நீதிமான்களாய் இருந்து நீதியை செய்களாய் இருந்தாதான் பரலோகத்தில் பிரவேசிப்போம். அப்படி இல்லைனாக்கா பரலோகத்துல என்ன செய்ய பிரவேசிக்க முடியாது. ஆகவே நீதியாய் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்.
எனவேதான் சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு விரும்புகிறேன். பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 2 வசனத்தை பார்க்கும்போது மீறி எதையும் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமானதை நாம செய்யணும். அப்படி செய்தாதான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அது மட்டுமல்லாதபடிக்கு மற்ற பரிசேயுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது என்று வசனத்துல இங்க வாசித்தோம் அல்லவா? இதைதான் சங்கீதம் 15வது சங்கீதத்திலே பார்க்கும்போது 15வது சங்கீதத்துல 5 வசனங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் ஃபுல்லா அந்த 5 வசனத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அதுல 2வது வசனத்தை பாருங்களேன். அங்கே 15வது சங்கீதம் 2வது வசனம். உத்தமனாய் நடந்து. அப்ப எப்படி நடக்கணும்? இதுக்கு முன்னாடி ஒளியில நடக்கணும்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். அப்போ இங்க பரிசேயருடைய நீதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க என்ன செய்யல? நீதியா நடக்கல. ஆனால் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீதியை நடப்பிக்கிறவன். அப்ப அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மீறி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆனா அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? கை கொண்டு போதிக்கிறவன். அப்போ மனதார சத்தியம், சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். சில நேரங்களை பார்க்கும்போது சத்தியத்தை சத்தியமா போதிக்காம நான் இதை சொன்னா இந்த விசுவாசி அடுத்த வாரம் சபைக்கு வராம போயிட்டா என்ன செய்யறது? அப்போ அவர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு போதனையாய் இராமல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மனதார சத்தியத்தை போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது அநேக இடங்களிலே போதனைகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சீழ்பிதுக்கப்படாமல் காயங்களை கட்டுகிற ஒரு போதனையாய் காணப்படுகிறது. மனதார சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை எப்படி போதிக்கணும் அப்படின்னு சொன்னா மீறி எதையும் போதிக்காமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா கை கொண்டு போதிக்கணும். ஒரு பிராக்டிக்கல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிராக்டிக்கல் வேலை எனக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். அதே போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் போதிப்பேன் என்று சொன்னால் அந்த போதனையை முதலாவது நான் என்ன செய்யணும்? கை கொண்டு அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் இந்த 2 வசனம் நமக்கு போதிக்கிறது. மனதார சத்தியத்தை போதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாதபடிக்கு மீறி எதை என்ன செய்யக்கூடாது? போதிக்க கூடாது. கற்றுக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான். அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த வேத பாரகர் பரிசேயர் என்புடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் அப்ப என்ன அர்த்தம்? நாம சொல்லுகிறபடி செய்யணும். அவங்க சொல்லுகிறபடி செய்யல. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்ன? சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி இந்த வேதவசம்படி அப்படி கை கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்ப இந்த 4 வசனங்களை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் இந்த பகுதியில் தியானித்தோம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கு வந்தார், நிறைவேற்றி முடித்தார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஓய்ந்து போகும், இதில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒழிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒழியாதபடிதான் எல்லாவற்றையும் முடித்தார். இதுவரையும் வேத வசனத்தின்படிதான் எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. நடக்கும், இனியும் நடந்து முடியும். அதை நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். அதிலே நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கை கொண்டு போதிக்கணும். கை கொண்டு போதிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்து நான் எதை செய்ய வேண்டான்னு சொல்றேனோ அதை நான் முதல் செய்யக்கூடாது. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நான் சொல்லணும். அப்படி நான் கை கொண்டு நான் உங்களுக்கு போதிப்பேனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த இடத்துலையும் நான் பெரியவனாய் எண்ணப்படுவேன் என்பதை இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்துல நான் போதிக்கிறேன், நான் உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறேன், அந்த நல்லதை நான் கீழ்ப்படியல, நான் பின்பற்றல அப்படின்னா நான் சிறியவனாய் எண்ணப்படுவேன் என்பதையும் வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல இந்த சதிசெய்யரும் வேத பாரகர் பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதையும் இயேசு இந்த பகுதியில நமக்கு சுட்டி காண்பித்ததை மத்தேயு அழகாய் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த வசனங்கள் நிச்சயமாய் நம் கை கொள்ளுவோமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே அடுத்த வசனத்தோடு கூட அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இந்த பகுதியில
ஆவியானவர் ஊழியர்களை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்களும் தொடர்ந்து வசனங்களை தியானியுங்கள். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.